ஹலோ காய்ஸ், இன்னைக்கு இன்ஃபினிட் லெவல் அப் மான்வாவோட எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அங்கே ஒரு டிராகன் அப்பியர் ஆகிருக்கும்ல, அதை பார்த்து நம்ம ஆளுங்க ரொம்ப ஆச்சரியமாக வராங்க. எந்த அளவுக்கு வேகமாக வெளியில் வந்தாங்களோ அதே அளவுக்கு வேகமாக டஞ்சனுக்குள்ளே திரும்பவும் போகிறாங்க. ஆனால் அந்த டிராகன் அதுக்கு வாய்ப்பு கொடுக்காம ஒரு பயங்கரமான ஃப்ளேம் அட்டாக் அது பண்ணும். அதுவும் டைரெக்டாக அவங்க மேல படலான்னு வரும். ஜஸ்ட் மிஸ், எப்படியும் அவங்க தப்பிக்கிறாங்க. ஆனா இப்பயும் இவங்க ரெண்டு பேருக்குமே புரியாத விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு டாப் டியரான கிரியேச்சர் இது எதுக்கு டஞ்சனுக்கு வெளியில இருக்கணும். ஆனா அவங்களோட பவர்ஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் உங்களுக்கு புரியுது, கண்டிப்பா இந்த இடத்துல இதே மாதிரி போச்சுன்னா ஜெயிக்க முடியாது. இதனால ஓடுறது தான் ஒரே ஒரு வழின்னு சொல்லி டவுனை நோக்கி அவங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ ரீசெண்டா தான் கேள்விப்பட்டான், டிராகன்ஸா இருக்கிற இந்த கிரியேச்சர் ஹியூமன்ஸ் இருக்கிற இடத்துல அந்த அளவுக்கு அட்டாக்ஸ் பண்ணாது, அதனால இதுதான் நம்மளுக்கு சேஃபான இடம். ஆனா அத்த செகண்டே போற அந்த டவுனையும் பயங்கரமா தாக்கும். இதனால அந்த டவுனும் அப்படியே அழிஞ்சு போகுது. இதை பார்க்கும் போது நம்ம ஹீரோ கேள்விப்பட்ட அந்த விஷயம் அது என்ன பொய்யா அப்படின்னு தான் யோசிக்கிறான். அதே மாதிரி அந்த டிராகனோட பிரெத்தும் சும்மா இல்ல, கிட்டத்தட்ட 3000 டிகிரிக்கும் மேல ஹாட்டா இருக்கு. அதால எதையும் மெல்ட் பண்ண முடியும். அதனால இந்த மாதிரி கிரியேச்சரை தோக்கடிக்கணும்னா பெரிய பெரிய கெல்ஸ் இங்க வந்தா ஒண்டிதான் முடியுமே. ஆனால் எவ்வளோ பெரிய டிராகன் கிட்டலேருந்து நாங்கள் ரெண்டு பேரும் எப்படி தப்பிக்க போகிறோம், எங்களுக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. அந்த டிராகனும் அந்த டவுனை அழிச்சிட்டு இவங்கள நோக்கி வர ஆரம்பிக்கும். அங்கே மினோரி கிட்ட அவன் சொல்கிறான், மினோரி நம்ம இதை பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னென்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல, வேற வழியில் இதை கொன்னா ஒண்டிதான் நம்மளால நிம்மதியாக இருக்க முடியும். மினோரி நல்லா யோசிச்சுப்பாரு, நம்ம இதை ஒண்டி கொண்டுட்டோம்னா நம்மளோட லெவலும் ரொம்ப அதிகமாக அதிகரிக்கும். அதே மாதிரி நீ என்கிட்ட ப்ராமிஸையும் பண்ண, நம்ம இதே மாதிரி ஓடி நின்றா வேலைக்காவது அவங்க ரெண்டு பேருமே கொல்லணும்னு. அதனால யோசி, நம்ம அந்த ஹருட்டவை கொல்லணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி, இந்த டிராகனை நம்ம டிஃபீட் பண்ணணும். அங்க இதுக்கு மினோரியும் ஒத்துக்க. அவ்வளவுதான், நம்ம ஹீரோ ஒரு சைடு போக ஆரம்பிக்கிறான், மினோரி இன்னொரு சைடு போறா. அங்க ஹீரோ அது தாக்க வரும்போது ஜஸ்ட் மிஸ் அங்க தப்பிக்கிறான். அவனோட மாஸ்க் போட்டு மக்கட்டோட பாடி என்ஜாய்மெண்ட் அந்த ஸ்பெல்ல போறான். இதனால மக்கட்டோட பவரும் நல்லா பூஸ்ட் ஆகுது. அங்க இதுக்கு முன்னாடி அவன் கேள்விப்பட்டிருப்பான், டிராகன்ஸோட வீக்னஸே அதோட தலை தானே. அங்க பயங்கர வேகமா தலையிலேயே அவன் தாக்குறான். ஆனா அதனாலையும் பெருசா அதுக்கு எதுவுமே ஆகல. மக்கட்டோட கையும் அப்படியே உடஞ்சு போயிடுது, கையில அப்படி ரத்தமா ஊத்துது. மக்கட்டோ இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கான், ஏன்னா ஆளுக்கு சுத்தமா ஐடியா இல்ல இந்த அளவுக்கு இது ஹார்டா இருக்கும்னு. இன்னொரு சைடு மினோரியும் அங்க பயங்கர வேகமா தாக்க வரான். ஆனா அதை பாக்குற அந்த டிராகனும் வாழை வச்சு அங்க தாக்கிடும். சைல மக்கட்டோ அங்க தாக்கலான்னு வந்தா அவனை மொத்தமா அதோட பிரெத்தை வச்சு எரிக்கும். அங்க மினோரிக்கு பயங்கரமா கடுப்பாவுது, அண்ணாவியே இது தாக்குதானு அங்க பயங்கர வேகமா ஒரு ஸ்பெல்ல போட்டு தாக்கலான்னு வருவா. ஆனா அந்த டிராகன் பிளாக் ஃபிளேமை வச்சு தாக்கும். அந்த ஸ்பெல்லுனால இதுக்கு எதுவுமே ஆகல. அதுக்கு பதிலா அந்த ஃபிளேம் மினோரி மேல பட்டோனி மினோரியோட கையும் அப்படி எரிய ஆரம்பிக்குது. மேஜிக்னால அங்க எதுவுமே ஆகல. அணைக்கவும் ட்ரை பண்றான், ஆனா கை அணையிற மாதிரியே இல்ல. அங்க இப்பதான் புரியுது இது எந்த மாதிரி ஃபயர்னா, ஒன்ஸ் இது பத்திக்கிச்சுன்னா அவ்வளவுதான், என்லெஸ்ஸா இது பத்திக்கினே இருக்கும் அந்த மாதிரி ஃபயர். ஒரு சைடு மினோரி அவளோட குளோன்ஸை பத்தி எல்லாம் யோசிக்கிறான். குளோன்ஸும் சொல்லியிருக்கும் நம்ம எல்லாருமே ஒன்னா ஸ்ட்ராங் ஆகலான்னு. அதெல்லாம் யோசிச்சுட்டு இன்னமும் அவளுக்கு நம்பிக்கை வருது. இன்னொரு சைடு நம்ம ஹீரோவும் எழுதுக்கிறான், டிராகனோட பிரெத் நான் நினைச்ச மாதிரியே தான் என்னோட போனை கூட அப்படியே உருக்கிச்சு. ஆனா இதுக்கெல்லாம் நான் சூழ்ந்து போக மாட்டேன். அங்க கையை அவன் விட்டேறான். அதை மேனிப்புலேட் பண்ணி பயங்கரமா தூரத்துல இருந்தே அவன் தாக்க ஆரம்பிக்கிறான். அங்க இதை ஒரு வாய்ப்பா வச்சு மினோரி அவன் தாக்க சொல்றான். மினோரி இன்னொரு சைடு வந்துட்டு அவளோட ஸ்பெல்ல போடுறான். அது பாக்குறதுக்கு அப்படியே பிளாக் ஃபிளேம் மாதிரியே இருக்கும். அந்த ஃபிளேம்னால டிராகனும் அஃபெக்ட் ஆகுது. நம்ம ஹீரோவும் வரும்போதே யோசிக்கிறான், ஒரு சாதாரணமான ஃபிஸ்டால கண்டிப்பா இதை தோக்கடிக்க முடியாது. அதனால நான் என்னோட பாடியை கம்ப்ரெஸ் பண்ணணும். அங்க கம்ப்ரெஸ் பண்ணோன்னே அவனோட போனே ஒரு நீடல் மாதிரி மாறும். அதே வேகத்தோட அதோட மண்டையிலேயே ஒரு தாக்குதலை பண்றான். ஆல்ரெடி அந்த பிளாக் ஃபிளேமும் இருக்கும். இதுல நம்ம ஹீரோவோட அட்டாக்கும் படும்போது அவ்வளவுதான், அதோட கதையை முடியுது. ரெண்டு பேருமே பயங்கரமா லெவலப் ஆகுறாங்க. மினோரி நம்ம வெற்றிகரமா ஜெயிச்சிட்டோம். அதே மாதிரி மினோரி இதுக்கு முன்னாடி வித்தியாசமா ஏதோ ஒரு பவர்ஸை நீ பயன்படுத்தின, இது பாக்குறதுக்கு அப்படியே டிராகனோட அந்த பிளாக் ஃபிளேம் அது மாதிரியே இருந்துச்சு. அது உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு தெரியுமா. அப்படியா? ஆனா இவங்களுக்கு புரியாத விஷயம் என்னன்னா, எதுக்காக இந்த டிராகன் இங்க அப்பியர் ஆகணும். ஏன்னா நம்ம ஹீரோ கிட்டத்தட்ட ஒரு 3 நாளைக்கு மயங்கிருந்தான். அப்படி இருக்கும் போது அந்த டைம்ல எதுவுமே அப்பியர் ஆகல. சடனா இது இங்க அப்பியர் ஆயிருக்குன்னா இதை யாரோ ஒருத்தங்க கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. அதோட கண்ணும் ஒரு பிங்க் கலர் லைட்டால பயங்கரமா மின்னுச்சு. இதே மேஜிக்கை நம்ம ஹீரோ பார்த்துருக்கான். இதே மேஜிக்கை தான் மினோரி மேல போட்டு கண்ட விஷயத்த பண்ணணும்னு சொல்லி இதெல்லாம் ட்ரை பண்ணாங்க. அங்க இதுலயே தெரியுது இந்த மேஜிக் ஒரு வகையில ஹிப்னோசிஸ் மாதிரி. இந்த அளவுக்கு பெரிய கிரியேச்சரை கட்டுப்படுத்த முடியுதுன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிறது வேற யாரும் இல்ல, அந்த சகீரி அவதான். சரி இப்பதான் பிரச்சனை சால்வ் ஆச்சு அப்படின்னு இவங்க யோசிப்பாங்க. ஆனா அதுக்குள்ள ஏகப்பட்ட வீவ்ரன்ஸ் அங்க அப்பியர் ஆகும். அங்க
ஒன்னு இல்ல 2 இல்ல வேவ்ரன்ஸ் கூட ஏகப்பட்ட டிராகன்ஸும் அப்பியர் ஆகுது. சரி இதுதான் பிரச்சனையா இருக்குன்னு பார்த்தா சில பல ஆளுங்க நம்ம ஹீரோவை ஹண்ட் பண்ணணும்னு சொல்லி அப்பியர் ஆகுறாங்க. அங்க அவங்களும் வந்து நிக்கும் போது நம்ம ஆளுங்களுக்கு புரியல இவங்க யாருன்னு. ஆனா அவங்களோட கண்ணை பார்க்கும் போதே அங்க தெரியுது இவங்க எல்லாருமே சஹிரியால கண்ட்ரோல்டா இருக்காங்க. அங்க வந்தவனே யோசிக்காம அந்த பர்சனும் நம்ம மினோரி மேல தாக்குறதுக்கு வரான். ஆனா ஜஸ்ட் மிஸ் மினோரியோட கையில ஒரு ஸ்வாட் இருக்கும். அதை வச்சு எப்படியும் அவங்க தடுக்கிறான். நம்ம மக்கட்டோ பயங்கர வேகமா மூஞ்சிலே அடிக்கிறான். சரி இந்த பிரச்சனை தான் இப்போ சால்வ் ஆச்சுன்னு பார்த்தா அதுக்குள்ள இன்னொரு டிராகன் ஒரு மிகப்பெரிய பிரெத் அங்க லான்ச் பண்ணும். அந்த பிரெத் அட்டாக் ரொம்ப பெருசா இருக்கும். அந்த இடமே தாராமட்டமா அழியுது. இதை பார்க்குற நம்ம ஹீரோக்கும் புரியுது இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த டிராகனோட அட்டாக்கை விட இது ரொம்ப பெரிய அட்டாக்கா இருக்கு. அதனால நம்ம இது கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு நம்மளோட லொகேஷனும் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா போக போக இங்க ஆளுங்களும் டிராகனும் இன்னமும் நிறைய அப்பியர் ஆகுது. அதே மாதிரி தான் அங்க அப்பியர் ஆகுது. மினோரி நான் வந்து டிராகன்ஸை பாத்துக்கிறேன், நீ ஹண்டர்ஸை பாத்துக்கோ. ஏன்னா இங்க வந்திருக்க ஒரு ஹண்டரும் கண்ட்ரோல்டா இருக்காங்க. அதுக்கு காரணமும் அந்த சஹிரி தான். ஆனா மினோரி ஒரு மாதிரி பயந்து போயிருக்கா. இதுலயே அங்க தெரியுது மினோரிக்கு கொஞ்சம் பயமா இருக்குன்னு. மினோரி எனக்கு புரியுது, நானே இந்த விஷயங்களை பாத்துக்கிறேன், அதனால நீ பின்னாடியே இரு. மினோரிக்கு இதனால இன்னமும் தான் கஷ்டமா இருக்கு. ஏன்னா எல்லா பெயினையும் எங்க அண்ணனோட ஷோல்டர்லயே நான் போட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி தான் நான் உனக்கு ஒரு பாரமா இருந்தேன். நான் இதுக்கு மேலேயும் அப்படி இருக்க விரும்பல. அண்ணா வெயிட் பண்ணுங்க. அடிக்கடி நீங்க ரொம்ப கைண்டா இருக்கனால நானே உங்க மேல அதிகமா ரிலே ஆகுற மாதிரி இருக்கு. அதனால நீங்க இதை தனியா பண்ண வேணாம், நானும் கூடவே பண்றேன். கேட்கும் போது மக்களுக்கும் நம்ம மினோரியோட ஃபீலிங்ஸ் அங்கே புரியுது. இதனால ஆளு ஒத்துக்கிறான், கண்டிப்பா நீ வந்து வரலாம். சரிண்ணா நம்ம ரிவெஞ்ச ஆரம்பிக்கலாமா? இதே மாதிரி அவங்க 2 பேருமே பயங்கர வேகமா ஓடி வராங்க. மினோரி பின்னாடி இருந்துட்டு ஃபயரோட ஸ்பெல் அவ கேஸ் பண்றா. அது படும் போது எல்லாருமே அங்க வசமா மாட்டிக்கிறாங்க. அங்க எல்லாருமே மினோரியால தாக்கப்படும் போது இதை ஒரு வாய்ப்பா வச்சு அந்த டிராகன் அவன் தாக்க போறான். அந்த டிராகனும் ஏதோ ஒரு ஐஸ் அட்டாக்க பண்ணும். அதுவும் டைரக்டா மக்கட்டோ மேலேயே படும். இதனால மக்கட்டோட பாடியும் அப்படியே 2ஆ போகுது. ஆனா அப்பயும் ஆளு விடுற மாதிரி இல்ல. பாடி மேனிப்புலேஷன் அதான் பண்றான். அவனோட பாதி உடம்பு அவங்க தாக்குறதுக்கு போகுது. ஆனா அந்த உடம்ப அப்படியே அது கடிச்சு சின்ன பின்னமாகுது. ஆனா இந்த டைம்ல நம்மால பாய்சன் என்சான்மெண்ட் அந்த ஸ்பெல்ல போட்டு விட்டுறான். இதனால உடம்பு முழுக்க பாய்சனா இருக்கும். அது தெரியாம அது வேற முழுங்கிருக்குமா. பாய்சன் கொஞ்சம் கொஞ்சமா அந்த டிராகனை அஃபெக்ட் பண்ணி அங்கேயே அதோட கதையும் முடியுது. இப்போ என்னால டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா நானே அவசரமா ஏகப்பட்ட வேலையை முடிக்கணும். அந்த இடத்துல அந்த பெரிய டிராகனை கொன்னனால நம்ம ஹீரோ அப்படியே தொடர்ந்து லெவலப் ஆகுறான். இன்னொரு சைடு மினோரியும் வர ஒரு ஹண்டர்ஸை அட்டாக் பண்ணிருக்கான். அங்க டிராகன் இது வரைக்கும் ஸ்பெல் எல்லாம் போட்டிருக்கும்ல, அந்த ஸ்பெல்ல கூட அவ கத்துக்கினா அங்க ஐசி ஸ்பெல்லையும் அவளால போட முடியுது. ஆனா திடீர்னு மினோரி பின்னாடி ஏதோ ஒரு பர்சனும் அப்படியே குத்திடுறான். அங்க நிறைய பேர் அட் டைம்ல வரனால மினோரியால அங்க எதுவுமே பண்ண முடியல. இருந்தாலும் இந்த மாதிரி டைம்ல என்னால ஹோல் பேக் பண்ண முடியாது. அங்க பிளாக் ஃபிளேம்ஸ் அவ பரப்ப ஆரம்பிக்கிறான். அது அங்க பெரிய அளவுல பரவும் போது அவ்வளவுதான் அவங்களோட பாடியும் அப்படி பத்திக்கு நெறியுது. எல்லாருமே அப்படி கத்துறாங்க. ஏன்னா இந்த ஃப்ளேம்ஸ் வந்து ஒருத்தங்களை எரிக்கிற வரைக்கும் அப்படியே விடாது. அந்த மாதிரி ஃப்ளேம்ஸ் அந்த ஃப்ளேம்ஸ் வந்து பயங்கரமா எரியும். ஆனா எரியிற இந்த டைம்லயும் அவங்களோட உடம்பு தன்னால மினோரியை தாக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸபிளா கண்ட்ரோல் ஆயின்னு இருக்கு. இந்த மாதிரி ஒரு கொடூரமான ஹிப்னோசிஸா அப்படின்னு நம்ம மினோரி ரொம்ப ஆத்திரமாவரா. ஈவன் அவங்களோட உடம்பே அங்கே பத்திக்கு நெறியுது. அவங்க உடம்பு முழுக்க அவ்வளோ காயமா இருக்கு. இப்படி இருக்கும் போதும் ஆர்டரை இவங்க ஃபாலோ பண்றாங்களா? அங்கே திடீர்னு ஹண்டர்ஸ் டிராகனு எல்லாருமே ஒரு திசையை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அங்கே வித்தியாசமா ஒரு பர்பிள் கலர்ல ஒரு போர்ட்டல் கிரியேட் ஆகும். அதை பார்க்கும் போதே தெரியுது இவங்களுக்கு. நான் யோசிச்ச மாதிரியே இதுக்கு பின்னாடி இவ தான் இருக்கா. பார்த்தா நம்ம சஹிரி தான். நானும் எத்தனை மாசமா உங்களுக்காக வெயிட் பண்ணு தெரியுமா? ஃபைனலி இப்போ நீங்க 2 பேருமே என்கிட்ட வசமா மாட்டிக்கினீங்க. ஆனா மக்கட்டோ அந்த லேடியை பார்த்து யோசிக்கிறான். இந்த இடத்துல அந்த ஹருட்டோ அந்த பையன் வந்து வரல, இவ ஒண்டி தான் இங்க வந்திருக்கா. இவ என்ன கான்பிடென்ட்டா இருக்காளா, அதாவது எங்க 2 பேரை தனியா தோக்கடிக்க முடியும்னு. அங்க மக்கட்டோ டைரக்டா கேட்டுறான். ஆமா நாங்க 2 பேரும் இங்க இருக்கோம்னு எப்படி உனக்கு தெரியும்? வேற எப்படி? என்னோட ஹிப்னோசிஸ் இந்த பவர் இருக்குல்ல, இது மூலமா மத்தவங்களை கண்ட்ரோல் ஒண்டி தான் பண்ண முடியுமான்னு கேட்டா அதான் கிடையாது. அவங்க பாக்குற அந்த விஷன் அதையும் என்னால பார்க்க முடியும். ஆனா என்ன ஒண்ணு, அதை நான் தொடர்ந்து பண்ண மாட்டேன். ஏன்னா தொடர்ந்து பண்ணா எனக்கு தான் டயர்ட் ஆகும். அதனால எப்போ தேவையோ அப்போ ஒண்டி தான் நான் அந்த ஸ்கில்லை பயன்படுத்துவேனே. நீ ஹருட்டோ இல்லாம இங்க வந்திருக்க, உன்னால இங்க 2 பேரையுமே தோக்கடிக்க முடியும்னு அவ்வளோ கான்ஃபிடென்ட் அவனுக்கு. நீ என்ன யோசிக்கிற? நீ வந்து என்ன விடவும் ஸ்ட்ராங்கு அப்படின்னு யோசிக்கிறியா? நீங்க 2 பேரும் என்னோட பவர்ஸ் முன்னாடி ஒண்ணுமே இல்லை. மினோரி உடனே அவளோட டார்க் ஃப்ளேமை வெளிப்படுத்துறா. அதுவும் அங்கே படலான்னு வரும். ஆனால் அதுக்குள்ள ஏகப்பட்ட ஹண்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்களே, அவங்க யோசிக்காம நடுவில் வந்து நிற்கிறாங்க. இதனால அவங்களோட உடம்பும் அப்படியே பத்திக்கு நெறியுது. அங்கே இதை பார்க்குற அவர் ரொம்ப ஷாக் ஆகுறா. பாத்தியா, இதுதான் என்னோட ஹியூமன் ஷீல்டு, எந்த அளவுக்கு கன்வீனியன்ட்டா இருக்குல்ல. இதை பார்க்குற மினோரி ரொம்ப கஷ்டப்படுறா. ஆமா, உனக்கு ஒரு லைஃபோட வேல்யூ பற்றி தெரியாதா? லைஃப் எந்த அளவுக்கு மதிப்பு இருக்குன்னு. எதுக்காக மற்றவங்களோட வாழ்க்கையை வச்சு நீ விளாட்ற?
ஹியூமன் லைஃபை பத்தி பேசுறியா? இப்படி சொல்லிங்கனே ஏதோ ஒரு ஸ்பெல்ல போடுவா. அங்கேயே அவங்களோட கதையும் முடியுது. எனக்கு மற்றவங்களோட லைஃப்பை பத்தி ஒரு துளி கவலை கூட இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பியூட்டிஃபுல்லா இருக்கணும், ஸ்ட்ராங்கராகவும் இருக்கணும், அவ்வளோதான். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் மற்றவங்க எல்லாருமே ஒரு கார்பேஜ் மாதிரி தான். அங்க மினோரிக்கு அவளை நினைச்சாலே ஒரு மாதிரி கடுப்பாவுது. அந்த அளவுக்கு இவ டிஸ்கஸ்டிங்கா இருக்கா. அங்க சஹீரி ஏதோ ஒரு லைட்னிங் ஸ்பெல்ல போடுறா. அந்த ஸ்பெல்லும் பரவ ஆரம்பிக்க அது பரவ ஒரு இடமும் அப்படியே பொலந்து பிரிய ஆரம்பிக்குது. மினோரி ஒரு சைடா பிரியும் போது நம்ம ஆளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். மினோரி அப்படின்னு காப்பாத்தலான்னு வருவான். ஆனா அதுக்குள்ள அந்த சஹீரி அந்த லேடி வந்துறா. ஆமா, என்ன பண்ண இருக்க? ஃபர்ஸ்ட் உன்னை பத்தி நீ யோசிக்கணும், அதுக்கப்புறம் தான் மத்தவங்க. அங்க டெம்டேஷன் ஹிப்னோசிஸ் அப்படின்னு ஒரு ஸ்கில்லா பயன்படுத்துறா. அங்க இதனால நம்ம ஹீரோக்கும் எதுதோ ஆகுது. இந்த சைடு மினோரி கீழே விழும் போது அண்ணன் எங்க இருக்கா அப்படின்னு தேடுறா. ஆனா அண்ணன் மேல நிப்பா. அப்புறம் தான் அவர் ரொம்ப ஷாக் ஆகுறா. மக்கட்டோ பின்னாடியே சஹீரியும் கட்டி புச்சுன்னு இருக்கா. அங்க மக்கட்டோ ஹிப்னோசிஸ் ஆன மாதிரி இருக்கான். மினோரியால சுத்தமா அதை நம்ப முடியல. எப்படி நம்ம மக்கட்டோ மாட்டிக்கினான்னு அண்ணான்னு கத்துறது வேலைக்காவது. ஏன்னா அவன் என்னோட ஹிப்னோசிஸ்ல இருக்கான். அதனால நான் சொல்ற விஷயத்த அவன் கண்மூடித்தனமா கேட்க போறான். நீ என்னதான் கத்துனாலும் இங்க வந்து வேலைக்கே ஆகாது இப்படின்னு நம்ம ஹீரோவை லிக் பண்ண ஆரம்பிக்கிறா. மினோரிக்கு பயங்கரமா கடுப்பாவுது. என்னோட அண்ணனை தொடாத இப்படின்னு பயங்கர வேகமா கத்தி எத்தனை தாக்கலான்னு வரா. அந்த இடமும் ரத்தத்தால அப்படி பரவுது. ஆனா கத்தி பட்டது ஏதோ நம்ம மக்கட்டோ மேலதான். இதை பாக்குற மினோரி இன்னமும் ஆச்சரியமா வரா. அவளால எதையுமே ஏத்துக்க முடியல. அண்ணன் எதுக்காக இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்றான் அப்படின்னு யோசிக்கிறா. அங்க சஹீரிய அவ பயங்கரமா தாக்குறதுக்கு ட்ரை பண்றா. ஆனா அதுக்குள்ள மக்கட்டோ அங்க பஞ்ச மேல பஞ்சஸ் அங்க வர்றான். உங்க முன்னாடி இருக்கிறது நானு, உங்களுக்கு தெரியலையா? இது நாதானா? நான் ஆல்ரெடி உன்கிட்ட சொன்ன மாதிரிதான். நீ கத்துனாலும் எங்க அவன் முழிச்சிக்க மாட்டான். நீ கத்துறது எல்லாமே வேஸ்ட், யூஸ்லெஸ்ஸா நீ கத்தின்னு இருக்க. அப்படியும் இந்த ஸ்பெல்ல உடைக்கணும்னு நீ ஆசைப்பட்டா இப்போ நான் போட்ட ஸ்பெல்ல விடவும் ஒரு பயங்கரமான ஸ்பெல்ல நீ போடுற மாதிரி இருக்கும் இல்லையா? ஹிப்னோசிஸ் பண்ண என்ன வந்து நீ கொல்லணும், என்ன டிஃபீட் பண்ண வேண்டியதான். உன்னால இந்த ஸ்பெல்ல உடைக்கவே முடியும். அங்க தொடர்ந்து மக்கட்டோ தாக்கிக்கினே இருக்கான். அங்க காலை வச்சு தாக்கும் போது மினோரி ரொம்ப தூரமா போய் விழுறா. ஹே மினோரி, இப்போ உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது? அதை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இது வரைக்கும் அங்க இங்கன்னு பயங்கரமா ப்ரொடெக்ட் பண்ண உன்னோட பிரதரே இப்போ உன்னை பயங்கரமா கொல்லணும்னு பாக்குறான். இந்த ஃபீலிங் அது வந்து எப்படி இருக்கு உனக்கு? நான் என்ன பண்றது எனக்கு தெரியல. ஏன்னா இந்த டைம்ல நான் ஃபைட் பேக் பண்ணியே ஆகணும். ஏன்னா அப்படி பண்ணலன்னா அவ்வளவுதான், கண்டிப்பா இங்க வந்து நிலைமை இன்னமும் மோசமாயிடும். அங்க இதனால அவ வச்சிருக்க சுவால பிளாக் ஃபிளேம்ஸ் அவ பரப்புறா. அங்க அட்டாக் பண்ணலான்னு போனா தன்னுடைய அண்ணனை அங்க தாக்க முடியல. அங்க மக்கட்டோ பார்க்கும் போது இதுக்கு முன்னாடி இந்த பாலிய மக்கட்டோ தான் அங்க ஞாபகம் வருது. அதனாலேயே அவளால எதுவுமே அங்க பண்ண முடியல. ஆனா மக்கட்டோ நிக்கல, தொடர்ந்து கிக்ஸா அடிக்கிறான். இதனால அவ ரொம்ப தூரமா போய் விடுறா. இல்ல, என்னால பண்ண முடியாது. என்னோட அண்ணனை எதிர்த்து நான் சண்டை போடணுமா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. அங்க மக்கட்டோ அப்படியே கழுத்தை போச்சு நெரிக்க ஆரம்பிக்கிறான். மினோரிக்கும் அங்க என்ன பண்ணும் தெரியல. நான் இந்த டைம்ல என்ன பண்ணும் எனக்கு தெரியல. ஏன்னா இது வரைக்கும் என்னோட அண்ணன் தான் என்ன ப்ரொடெக்ட் பண்ணான். எல்லா டைம்லயும் என் கூடியே தான். அவன் கூட இருக்கும் போது ரொம்ப சந்தோஷமா ஃபீல் ஆகும், ரொம்ப சேஃபாவும் இருக்கும். நாங்க 2 பேரும் ஒரு ப்ராமிஸையே பண்ணோம், 2 பேருமே ஒன்னா சேர்ந்து இதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கரா மாறலான்னு. ஆமா, என்ன நீ புலம்புற? எனக்கு புரியல இப்படின்னு சஹீரி அங்க கேக்குறா. ஏய் வயசான கிழவி, நான் கண்டிப்பா உன்னை கில் பண்ணுவேன். அங்க வயசான கிழவி அப்படின்னு கேட்டோன்னே பயங்கரமா அவ கடுப்பாவரா. சீக்கிரம் என்ன பண்ணிருக்க? சீக்கிரமா அவளை கொல்லு. இப்பயே என் கண்ணு முன்னாடி அவளை ஒண்ணுமே இல்லாம ஆக்குற. ஆனா மினோரி இந்த வாட்டி ஃபிளேம்ஸை வச்சு தைரியமா தாக்க ஆரம்பிக்கிறா. என்ன மன்னிச்சிருங்க அண்ணா, எனக்கு தெரியும் நான் வந்து இப்படி பண்ணக்கூடாதுன்னு. ஆனா என்கிட்ட வேற வழியும் இல்ல. பிளாக் ஃபிளேம் எக்ஸ்ப்ளோஷன் இப்படின்னு ஒரு ஸ்கில் அவ பயன்படுத்துறா. இதனால பெரிய அளவுல பிளாக் ஃபிளேம்ஸும் அப்படி பரவ ஆரம்பிக்குது. அந்த ஃபிளேம்ஸ் ரொம்ப பயங்கரமா இருக்கும், தொட்டா அவ்வளவுதான் காலி. அதனால சஹீரியும் ஐயோ நம்ம இங்க இருந்தா அவ்வளவுதான், கண்டிப்பா நம்மளோட கதை முடிஞ்சிரும் இப்படின்னு சொல்லி போர்ட்டலுக்குள்ள போறான். அங்க மினோரியோ சொல்றான், நான் இது வரைக்கும் என்ன யோசிச்சேன்னா என்னோட அண்ணன் பின்னாடி நான் இருக்கலாம், நான் என்னோட அண்ணனோட பாதையை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஏன்னா எல்லா டைமும் ஏதாச்சும் பிரச்சனை இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயம் வரும்போது என்னோட அண்ணனே எல்லா விஷயத்தையும் பார்த்துப்பான். அதனால எனக்கும் பிரச்சனை இருக்காது. ஆனா இந்த டைம் ரொம்ப டிஃப்ரெண்ட். ஆனா இப்பதான் எனக்கு புரியுது நான் பண்ற விஷயம் இது வந்து பத்தல. நான் இன்னமும் ஸ்ட்ராங்கரா மாறணும். இந்த பிளாக் ஃபிளேம்ஸோட பயங்கரமா அங்க தாக்குறா. நம்ம மக்கட்டோட கையும் அப்படியே துண்டாவுது. அங்க தலை உடம்பு எல்லாமே அங்க துண்டாவுது. ஆனா வெட்டப்பட்ட அந்த உடம்போட பயங்கரமா அவன் தாக்குறான். ஆனா நீங்க தாக்குற ஒரு அட்டாக்லயும் எனக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. நீங்க எல்லா அட்டாக்லயும் என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சாரி கேக்குறீங்கன்னு. ஆனா உண்மையிலேயே நீங்க ஒன்னும் இதுக்காக சாரி கேட்க வேணாம். ஏன்னா சாரி கேட்க வேண்டியது நான் தான். ஏன்னா இந்த இடத்துல இது வரைக்கும் வீக்கா நான் இருந்திருக்கேன், அதனால தான் உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை. ஆனா இதுக்கு மேலேயும் நான் கண்டிப்பா வீக்கா இருக்க மாட்டேன், ஸ்ட்ராங்கரா மாறுவேன். ஏன்னா அப்படி பண்ண வேண்டியதான் சரி சமமா நம்மளால எல்லாத்தையுமே பண்ண முடியும் இப்படின்னு தொடர்ந்து நம்ம
ஹீரோ வெட்டும் போதெல்லாம் மினோரி பயங்கரமா அங்க லெவலப் ஆகுறா. அதே டைம்ல நம்ம ஹீரோவும் அங்க லெவலப் ஆகுறான். ஒரு கட்டத்துல அப்படியே கட்டி போச்சு. அண்ணா நான் உங்களை சேவ் பண்ணுவேன் கண்டிப்பா அப்படின்னு அங்க ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷனே கிரியேட் ஆகும். அங்க இதை பாக்குற சஹீரியும் யோசிக்கிறான், ஆமா இவங்க 2 பேரும் பைத்தியம் ஆயிட்டாங்களா என்ன? ஆனா நான் இங்க வந்ததுக்கு ஒரே ஒரு ரீசன், இவங்க 2 பேரோட பிளட் ஒண்டிதான். ஆனா என்ன இது ரொம்ப அனோயிங்கா இருக்கு. ஏன்னா முன்னாடி ஒரே புகை மூட்டமா இருக்கு, அங்க முன்னாடி என்ன இருக்கு எதுவுமே அங்க சரியா எனக்கு தெரியல. இப்படி இருக்கும் போது பிளட்டை நான் எப்படி கலெக்ட் பண்றது? அங்க திடீர்னு சஹீரி முன்னாடி இருக்க விஷயத்த பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறா. நீ என்ன யோசிச்ச? என்னால என்னோட அண்ணன் கூட ஃபைட் பண்ண முடியாதுன்னு யோசிச்சியா? என்னால முடியும். ஏன் தெரியுமா? எப்போ அந்த நரகத்துல இருந்து நாங்க தப்பிச்சு வந்தோமோ அப்பயே நாங்க கவுண்ட்லெஸ்ஸா எங்களையே மாத்தி மாத்தி அதிக வாட்டி கொண்டு இருக்கோம். அதனால இப்போ நடக்கிற ஒரு விஷயத்துக்கும் நான் ரெடியா தான் இருக்கேன். அங்க வரும்போது மினோரி மேல பயங்கரமா பவர் எமிட் ஆகுது. அங்க சஹிரி இதை பார்த்து ரொம்ப பயந்து போறா. ஆமா என்ன இது இந்த அளவுக்கு மேஜிக்கல் பவர்ஸா? அங்க மினோரி மேல ஒண்டி இல்லாம நம்ம மக்கோட்ட மேலேயும் அந்த பயங்கரமான எனர்ஜி எமிட் ஆயின்னு இருக்கு. மினோரி ரொம்ப நன்றி, நான் யோசிச்ச மாதிரியே நீ பண்ணிட்ட. சரிண்ணா நம்ம 2 பேருமே ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா? இப்படி இவ சொல்ல இங்கே இந்த எபிசோட முடியுது. இதுக்கப்புறம் தான் உண்மையான ரிவெஞ்சே ஆரம்பிக்க போகுது. ஏன்னா இந்த பொண்ணு இருக்கால சஹீரி, இவங்க 2 பேரை பயங்கரமா டார்ச்சர் பண்ணியிருக்கா. டார்ச்சர் பண்ணாத விதமே இல்லை. அதனால மக்கட்டும் மினோரியும் விடுறதுக்கு வாய்ப்பில்லை. ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.